أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எத்தனையோ பேர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் வசதி படைத்தவர்கள் வீட்டில நோன்பு திறப்பதற்காக வேண்டி எத்தனையோ ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொண்டு எத்தனையோ வகையான உணவு பதார்த்தங்கள் பல வகைகள் கஞ்சி வகைகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொண்டு புள்ள குட்டிகளோட சந்தோஷமாக நோன்பு திறக்கிறோம். அதே போல நோன்பு பிடிப்பதற்கும் சஹருக்கும் எத்தனையோ வகையான மாமிசங்கள் பொரிச்சி அவிச்சி பிஸ்டேக் போட்டு இது போல எத்தனையோ பல வகைகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு அழகான முறையில நோன்பு பிடிக்கிறோம். இதே போல அன்புக்குரியவர்களே, இப்போமே பெருநாள் கொண்டாடுவதற்காக பிள்ளைகளுக்கு உடுப்பு வெளியூர்கள் இருந்தெல்லாம் தெரிவித்து அழகான உடுப்புகள் உடுப்பதற்கு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் வசதி குறைஞ்ச ஒரு சில சகோதர சகோதரிகள், வசதி குறைந்தவர்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள் நோன்பு துறக்க கஞ்சி மடுத்து ஏற்பாடு செய்து கொள்ள வசதி இல்லாம ஒரு வடை பட்டீஸ் கட்லஸாவது எடுத்துக்கொள்வதற்கு வசதி இல்லாம, சஹருக்கு அரிசி மணியாவது எடுத்துக்கொள்ள வசதி இல்லாம எத்தனையோ பேர்கள் பட்டினி நோன்பு பிடிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போல மாமிசம் எடுத்துக்கொள்ள வசதி இல்லாம, ஒரு கறிபுள்ளி எடுத்துக்கொள்ள வசதி இல்லாம மிகவும் சிரமம் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார்கள், அதிக பெரிய கூட்டத்தார்கள் இப்படியான கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அதே போல எனக்கு மில்லாட்டியும் பரவாயில்லை, இந்த பிள்ளைகளுக்காவது ஒரு உடு துணிமணி எடுத்துக்கொள்ள யாராவது உதவிக்கரம் நீட்ட மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு எத்தனையோ விதவைகள் மாப்பிள்ளமாறு விட்டுட்டு போய் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய எத்தனையோ விதவைகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தூர போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட பக்கத்து வீட்டில உங்களோட குடும்பங்கள்ல நெருங்கியவர்கள் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான மாதம் அஜ்வதுன் நாஸ், நபி அவர்கள் அதிகமான கொடை கொடுத்த மாதம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில நபி அவர்கள் கொடை கொடுத்தது போல சதக்கா செய்தது போல எப்பவும் செய்யல், அந்த அளவுக்கு சதக்கா செய்தார்கள். அப்படியான ஒரு மாதம் தான் இந்த சிறப்பான மாதம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஏழைகளையும் நாம் பல வகையான சாப்பாட்டு பதார்த்தங்களை உண்டு ருசிச்சு அனுபவிக்கக்கூடிய இந்த கட்டத்திலே அப்படியான ஏழைகளை ஒரு பக்கம் நாம் கவனிப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அப்படியான ஏழைகளுக்கு எம்மால் முடிந்த சதக்காவை தர்மத்தை நாங்கள் செய்வோம் என்றால் நிச்சயமாக அஸ்ஸதகா தசுத்து 70 விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அஸ்ஸதகா தம்னு மைத்தத்து சூ, கெட்ட மௌத்து வரைந்தால் நாய் பன்றி சாகிறது போல சாக அல்லாஹ்வுடைய கதர் ஏற்பாட்டில் இருந்தால் கூட இந்த சதக்கா இந்த ஏழைகளை கவனித்த காரணத்தினால, நோம்பாளிகளை கவனித்த காரணத்தினால, இந்த மிஸ்கீன்களை பக்கீர்களை விதவைகளை கவனித்த காரணத்தினால அவர்கள் கையேந்தி செய்த துஆவுடைய பரக்கத்து அல்லாஹ்வுடைய அருளை குலுக்க வைக்கும். அன்புக்குரியவர்களே, அப்படியானவர்களுடைய துஆ எந்த அளவு என்று சொன்னால் 30 வயசுல 40 வயசுல மௌத்தாக இருந்தால் கூட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸீது ஃபில் உம்ர், உங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைக்கும். 70-80 வயசு வாழ்வதற்கு அல்லாஹ் அவருடைய துஆவால உங்களுடைய ஹயாத் நீளமாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உங்களுடைய வியாபாரம் தொழில்கள பரக்கத் ஏற்படணுமா, ஏழைகளுக்கு சதக்கா செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாவூ மர்லாக்கும் பி சதக்கா, உங்களுக்கு கெட்ட நோய்கள் மோசமான நோய்கள் வந்துடப்படாது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியாக இருந்தால் உங்களுடைய சதக்காக்களை கொடுத்து நோய்களுக்கு மருந்தாக்கி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கூட்டத்தார்கள் இன்பமாக சாப்பிட்டு குடிச்சு பெருநாளை கொண்டாடுவதற்கும் இப்போமே ஆயத்தமாக கூடிய கட்டத்திலே ஒரு சில கூட்டத்தார்கள் அல்ல, அதிகமானவர்கள் பசியில தவிச்சிக் கொண்டு பட்டணி நோம்பு பிடிச்சிக் கொண்டு மிக சிரமத்தோடு எங்கட பிள்ளைகளுக்கு ஏதாவது கிடைக்க மாட்டாதா, உடுப்பாவது யாரும் எடுத்துத்தர உதவிகள் செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தவர்கள், அயலவர்கள், குடும்பத்திலே உள்ளவர்கள் எத்தனையோ பேர்கள் வாய் திறந்து மௌனியாக, வாய் திறந்து வெட்கித்தவர்களாக சொல்ல முடியாம கண்ணியத்தோட கௌரவத்தோட வாழ்ந்து விட்டோம் என்று அவருடைய கௌரவத்தை வெளிப்படுத்தாமல் அவர்கள் மௌனியாக இருப்பார்கள். தேடி போங்க அன்புக்குரியவர்களே, தேடி போங்க.
வலது கையால இடது கைக்கு தெரியாம ரகசியமா கொடுங்கோ, யார்கிட்டையும் சொல்லாம கொடுங்கோ, சொல்லி காட்டாதீங்க. இப்படி கொடுத்தேன் என்று யாருக்கும் சொல்லாம உங்களுக்கும் ரப்புக்கும் அவருக்கு மாத்திரம் தெரியக்கூடிய முறையில இஹ்லாஸோட கொடுங்கோ. உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்தில, உங்களோட உடம்பில, உங்களோட பொருள்கள்ல, உங்களுக்கு உங்களோட நோய்கள்ல அல்லாஹ் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கெட்ட நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பால். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு முடியுமான அளவு சிறப்பான மாதம் வந்திருக்கிறது. இதில் அமல் செய்யக்கூடியவர்களாக ஆங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் அமலுடைய மாதம், தராவிஹ் தொழக்கூடிய மாதம், தஹஜ்ஜத் தொழக்கூடிய மாதம், 5 நேர இமாம் ஜமாத்துகள பேணி தொழக்கூடிய மாதம், குர்ஆன் ஓதக்கூடிய மாதம், திக்ர் செய்யக்கூடிய மாதம், இத்திகாப் இருக்கக்கூடிய மாதம், அல்லாஹ்விடத்தில் அழுது பிரலாபிக்கக்கூடிய மாதம், சதகா செய்யக்கூடிய மாதம். இப்பமே சதகத்துல் ஃபித்ராவை, ஃபித்ரா அரிசிகளை கொடுக்க முடியும். இப்பமே இருந்தே கொடுத்து அந்த ஏழைகளுடைய பசிகளை ஆற்ற முடியும். இப்பமே அவைகளை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஏகப்பட்ட அமல்களை சுமந்த மாதமே தவிர இந்த மாசம் கேலி கூத்துடைய மாசம் அல்ல. அன்புக்குரியவர்களே, Subhanallah, alhamdulillah, la ilaha illallah. Subhanallah, alhamdulillah.